ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க்கில் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நார்மலாகிட்டு போடக்கூடிய செயின் ஸ்டிச் தான். சில்க் த்ரெட் எப்போவுமே நம்ம டபுள் லேயர் ஆகிட்டு எடுத்துப்போம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன லாக் செயின் போட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் லென்த்துக்கு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுற டைமில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். என்னென்னா சில்க் த்ரெட் வந்துட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும், ரொம்ப டைட்டாக பிடிச்சி எடுத்தோன்னா கட்டாயும் வந்துடும். அதனால நம்ம ஒரு லைன் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோன்னா கடைசியாக போடுற செயினை வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக போட்டு லாக்ஸ் செயின் மாதிரி போட்டுட்டு அப்படியே அதோட பக்கத்தில் தொட்டாப்பில் அடுத்தது ஒரு லைன் கூட செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துப்போம். இது வந்துட்டு டபுள் லேயர் செயின் ஸ்டிச். இதுலேயே ட்ரிபிள் லேயர் செயின் ஸ்டிச்சும் உண்டு. அப்படின்னு வச்சுன்னா நம்ம ரெண்டு வாட்டி செயின் ஸ்டிச் போடுறதுக்கு 3 வாட்டி போடணும். நம்ம இப்போ ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோன்னாக பார்டர் லைனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஜரி த்ரெட் வச்சு இல்லைன்னா சில்க் த்ரெட் வச்சு நம்ம 2 லேயர் இல்லைன்னா 3-4 லேயர் வரைக்கும் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் தான் போட்டு எடுத்துப்போம். அதனால இந்த செயின் ஸ்டிச் போடுறதெல்லாம் ரொம்ப கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு டபுள் லேயர் ஆகிது கொண்டு நான் 2 வாட்டி 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் முடிக்கிற டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற டைமில் குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நம்ம கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிற டைமில் அது டைட் ஆயிரும். அதுக்கப்புறமாயிட்டு நம்ம நார்மலாக போடுற அளவுக்கு செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் முடிக்கிற டைமில் நம்ம டேர்ன் பண்ணுறதுக்காக திரும்ப பேக் சைடோடி செகண்ட் லேயர் வர்றதுக்காக கடைசியாக போடுற செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் லாக் செயின் மாதிரி சின்னதாட்டு போட்டு அப்படியே டேர்ன் பண்ணி திரும்ப அடுத்த லேயர் ஒர்க் பண்ணுறோம். திரும்ப நெக்ஸ்ட் லேயர் போகிறதா இருந்தால் இங்கே லாக் செயின்ஸ் சின்னதாக போட்டுட்டு அடுத்த லேயர் போடுறோம். அப்படியே 3rd லைன் போடுறதா இருந்தால் அந்த மாதிரி அப்படி கண்டினியூ பண்ணி போட்டுட்டு கடைசியாக முடிக்கிற டைமில் ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் தரேன், அதில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறையும் கிளாஸ் ஒர்க்ஸ் அப்புறம் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.